பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்ட் 1 நம்ம போர்ட் மாஸ் ரூலில் வச்சு பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே போல் இந்த ஒரு வீடியோலையும் போர்ட் மாஸ் ரூலை வச்சு வேறு என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ வேறு என்னென்ன மாடலில் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து நீங்கள் இந்த கலப்பு பின்னத்தில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ 5 1/2, அடுத்து ப்ளஸ் 3/4 ஆஃப் 8/9 இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது கலப்பு பின்னத்தில் இருந்தது அப்படின்னா நம்ம அதை ஒரு தகுபின்னமாக தகாபின்னமாக மாற்றிடணும். அப்போ என்ன பண்ணுவோம், 5 × 2 10, 10 + 1 11, 11/2 நம்ம கலப்பு பின்னத்தில் இருக்க நம்ம பின்னமாக மாற்றிட்டோம். ப்ளஸ் 3/4, அடுத்து என்ன ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்கனால மல்டிபிள் நோட் பண்ணிடுவோம், 8/9. ஓகேவா? இப்போ நம்ம மல்டிபிளை தானே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். ஸோ அப்போ இங்கே சிம்பிளை பண்ணுறோம், இந்த இடத்துல 2ன்னு வரும். 3 × 2 6. இப்போ இங்கேயும் நீங்கள் அடிச்சு கொடுக்கலாம், 3 வரும். அப்போ 2/3 தான் இருக்கும். இங்கே 11/2 இருக்குது, ப்ளஸ் 2/3 இருக்குது. ஓகே, சிம்பிளை பண்ணதில் இப்படி இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் போதும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், நமக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே வேறு நம்பர் இருக்குது. அப்போ டிவைடில் 6 வரக்கூடியது ஆப்ஷன் சி மட்டும்தான். இதான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 × 11 33, ப்ளஸ் 2 × 2 4. அப்போது மேலே இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 37/6 அப்படிங்கிற கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் கவனிங்க, டெசிமலை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ டெசிமல் வச்சு கேட்குறாங்கன்னா அதை எப்படி நம்ம ஈஸியாக கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இங்கே 3.5 டிவைடு வரும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். டிவைடு வரும். ஓகேங்களா? ஸோ டிவைடில் அவங்க 0 மென்ஷன் பண்ணாமல் வெறும் 0.7 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 0.7 ஆஃப், இங்கே வெறும் 7 மட்டும்தான். ஓகேங்களா? இங்கே பாயிண்ட் இருக்க மாதிரி தெரியும், அது கிடையாது. அடுத்தது ப்ளஸ் 0.5 × 0.3 மைனஸ் 0.1 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அவங்க அந்த 0 கூட மென்ஷன் பண்ணலை, பாயிண்ட்டை மட்டும் அந்த இடத்துல முன்னாடி நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 3.5ங்கிறத நம்ம இந்த பாயிண்டில் இல்லாமல் டெசிமல் இல்லாமல் ஒரு ஃப்ராக்ஷனல் நம்ம நோட் பண்ணுறதா என்ன பண்ணுவோம், இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கா, அப்போது மேலே இருக்க நம்பரை முழுசாக போட்டுட்டு கீழே நம்ம 10ன்னு போடலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தால் டிவைடில் 10. அதே இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் அதை முழு நம்பராக போட்டுட்டு டிவைடில் 100ன்னு போகலாம். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கானது. ஓகே, ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த 3.5ங்கிறத நான் 35/10ன்னு நான் நோட் பண்ணிட்டேன். 35/10. அடுத்து என்ன பண்ணணும், டிவைடு தான் இருக்குது. 0.7ங்கிறத நான் 7/10 நான் நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தானே, அப்போ 7/10 இன்ட்டு ஆஃப்னு கொடுத்தனால இன்ட்டு 7 அப்படின்னு நோட் பண்ணிடுறேன். ப்ளஸ் இங்கே 0.5 தானே, அப்போ அதை நான் என்ன பண்ணுறேன், 5/10 நோட் பண்ணிடுறேன். அடுத்து இன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து இன்ட்டு 0.3ங்கிறத 3/10 நோட் பண்ணிடுறேன். மைனஸ் 0.1 அப்படிங்கிறத 1/10 அப்படி நான் நோட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் புரிஞ்சுங்களா? நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன், அதை டெசிமலில் இருக்கிறத நான் ஒரு பின்னமாக மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ 35/10 நான் நோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிவைட் அப்படியே நோட் பண்ணிவிட்டு இங்கே என்ன வரும், ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிபிள் கண்டிஷன். அப்போ 7 × 7 49/10 அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் 5/10 இன்ட்டு 3/10 மைனஸ் 1/10. ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது இந்த டிவைட் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ டிவைட் சால்வ் பண்ணுறதா என்ன பண்ணலாம், டிவைட் அப்படிங்கிற சிம்பிளை நான் மல்டிபிள் மாற்றிக்கிறேன். இங்கே 35/10 அப்படியே போட்டுட்டேன். இந்த டிவைடுக்கு அடுத்து இருக்க இந்த பின்ன வேல்யூவை நான் தலையெல்லாம் நோட் பண்ணுறேன். 49/10ன்னு இருந்த இடத்துல 10/49 நான் நோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ மித்த டேர்மில் அப்படியே நம்ம நோட் பண்ணிடலாம். 3/10 மைனஸ் 1/10. ஓகே, இப்போ மல்டிபிள் கண்டிஷனில் இருக்கிறத ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த 10 இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம். 7ஆல் அடிச்சு கொடுத்தா 7 35, 7 49. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 5/7ங்கிறது இருக்குது. ப்ளஸ் 5/10 இன்ட்டு, இப்போ இங்கேயும் நம்ம எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அப்படியே மல்டிபிள் பண்ணிடலாமா, 3 15. அடுத்து 10/100 அப்படிங்கிற நோட் பண்ணிடலாம். மைனஸ் 1/10. ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம டோட்டலாக
நம்ம எல்சிஎம் எடுத்தாலும் சரி, ஆர் இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து முடிச்சுட்டாலும் சரி. இப்போ 5/7 அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் இப்போ இது ரெண்டுக்கும் 100 அப்படிங்கிறது எல்சிஎம்மாக வந்துடும். அப்போ இங்கே 15 மைனஸ் இந்த டைம் என்ன ஆகும், மேலே 10 அப்படிங்கிறது தானே வரும். ஏன்னா 10 × 10 தான் 100. அப்போ மேலே நம்ம 10ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 1 × 10 10. இப்போ இதை சிம்பிளை பண்ணி நான் 15ல் 10 போனுச்சுன்னா பேலன்ஸு 5 தான். அப்போ 5/7 ப்ளஸ் 5/100. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மள்கிட்ட இருக்கிறது. இப்போ இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எல்சிஎம் என்ன எடுக்கலாம், எல்சிஎம் 700 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 700 எடுத்துகிட்டு மேலே இருக்க வேல்யூ என்ன ஆகும், அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, இங்கே 500ன்னு வரும் ப்ளஸ் 35 அப்படிங்கிற வரும். ஓகேவா? இப்போ இதில் மேலே 535 டிவைடட் பை 700. இப்போ இதை தான் சிம்பிளை பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். இப்போ இதில் 5ஆல் சிம்பிளை பண்ணுறேன். 5ஆல் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா 1 5 5, இங்கே 3 தான் இருக்குது. அப்போ 0 போட்டுக்கிறேன். 35 அப்படின்னா 7 5 35. ஓகே, இங்கே 1 5 5 பேலன்ஸ் 2 இருக்குது. 2னா 20ன்னு எடுத்துக்கலாம். 20னா 4 5 20 0. அப்போ ஃபைனல் ஆன்சர் 107/140. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 107/140 ஆப்ஷன் ஏல இருக்குது. இதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ டெசிமலில் வந்ததை இந்த அளவுக்கு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அப்படின்னா தான் எந்த வித மிஸ்டேக் இல்லாமல் போயிடும். இன்கேஸ் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த மிஸ்டேக் பண்ண டைமு வேஸ்ட்டு, அடுத்து புதுசாகவும் நம்ம டைம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் கவனமாக நீங்கள் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ மேலே பார் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. ஒரு சிம்பிள் கரெக்டாக தெரியலன்னா நோட் பண்ணிக்கலாம். 20 ப்ளஸ் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க 8 × 2, அடுத்து ப்ளஸ் இன்னொரு ஓப்பன் ப்ராக்கெட் 6 × 3, இங்கே மேலே பார்னு கொடுத்துருக்காங்க -10, இங்கே டிவைடில் 5. ஓகேங்களா? ஸோ சரியாக தெரியலை அப்படின்னா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதா நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வரும்போது இங்கே அதாவது மல்டிபிளுக்கு மேலே ஒரு பார்னு இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பார் இல்லைன்னா நம்ம டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே பார் வந்ததுனால இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் இந்த ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஸோ அப்போ பார் வந்ததுக்குரிய என்ன ஸ்டெப் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். அப்போ இங்கே இதுக்குள்ளே என்ன ஆகும், 6 × 3 18ன்னு வரும். 18 - 10 அப்படிங்கிறது இருக்கும். டிவைடில் 5. ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். இங்கே இடத்துல 2ன்னு வருமா, 10ல் 5ஆல் அடிச்சு கொடுத்தா 2ன்னு வரும். அப்போ 18 - 2 16. ஓகே, ஸோ அந்த ஹோல் ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கலாம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 16ன்னு தான் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள் 8 × 2 இதுவும் 16ன்னு வரும். இப்போ ப்ளஸ் இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுட்டு இதில் நம்ம சால்வ் பண்ணது போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது. இப்போ 20 ப்ளஸ் அப்படி நோட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ இங்கே 16 ஆட் பண்ணால் 32. அப்போ 20 + 32 52 அப்படிங்கிற கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த பார்னு இருந்ததுனால ப்ராக்கெட்டில் போர்ட்மாஸ் ரூலில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்னு இருந்துச்சுன்னா பார் தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் எல்லாத்துக்கும் டவுட் வரும். இது எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு ரூல் இருக்குது, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 67 பவர் 67 + 67 ஆனது 68ஆல் வகுப்பட்டால் மீதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 68ஆல் வகுப்பட்டால் மீதி என்ன அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த ஃபார்மெட்டை நீங்கள் கவனிக்கணும். இந்த ஃபார்மெட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலான ஒரு ஃபார்மெட் இருக்குது. என்னென்னா x⁴n + 1 ஆனது x + 1ஆல் வகுப்படும். x + 1ஆல் வகுப்படும். அப்போது இது ஒரு ரூல் இருக்குது. x⁴n + 1ங்கிற மாதிரி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் இங்கே x + 1ஆல் வகுப்படும். இதில் இன்னொரு கண்டிஷன், இந்த பவரில் என்னன்னு இருக்கா, அந்த எண் கண்டிப்பாக ஒரு ஒற்றைப்படை நம்பராக இருக்கணும். ஒற்றைப்படை நம்பராக இருக்கணும். இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த எக்ஸுங்கிற இடத்துல எது வேணால் இருக்கலாம். அப்போ இங்கே 67ன்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த எண்ணு தான் ரொம்ப முக்கியமானது. எண் ஒற்றைப்படை இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, இங்கே 67ங்கிற அந்த பவர் வேல்யூ ஒற்றைப்படையாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதில் பாதி கரெக்டாக வருது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும், +1ன்னு இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது,
ப்ளஸ் 67ன்னு இருக்குது. இப்போ இதைத்தான் நான் மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 67 பவர் 67 இந்த எக்ஸில் என்ன வேணால் இருக்கலாம். ஓகே, ப்ளஸ் இந்த 67ங்கிறத நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்னா 1 + 66ன்னு மாற்றுறேன். ஏன்னா 1 + 66 நான் கூட்டினா 67ன்னு கிடச்சிருதா? ஓகேவா, இதுதான் அந்த ஃபார்மேட். ஓகேவா, இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் வகுப்படும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன். அப்போ இதெல்லாம் ஒரு பார்ட்டாக எடுத்துக்கலாமா? 67 பவர் 67 ப்ளஸ் 1ங்கிற போது இது வந்து அந்த ஜென்ரல் ஃபார்மேட் படி நம்ம பார்த்தோம்ல, எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1ஆல் வகுப்படும், இந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ இதனால் வகுப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பார்ட்டுங்கிறது அப்படியே கிளியர் ஆயிரும். ஓகே, அப்போ மீதி என்ன இருக்குது? 66ன்னு இருக்கா? 66 தான் அதற்கான ஆன்சர். அப்போ மீதி வந்து எவ்வளோ வரும்? 66ங்க வரும். இன்னும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 66ங்கிற மட்டும்தான் இருக்குது. இதை 68ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஏன்னா 68ஆல் வகுப்படும் போது மீதி எவ்வளோ தானே கேள்வி வைக்கிறாங்க. அப்போ 68ஆல் வகுப்படும் போது பார்த்தோம் அப்படின்னா 66க்குள்ளே 68 இருக்கா? அப்போ இந்த 66 முழுசுமே மீதியாக வரும். ஓகேவா, இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா 69 இருந்துச்சுன்னா 68 போக மீதி 1ன்னு வரும். இங்கே இருக்கிறதே கம்மியாக தானே இருக்குது. அப்போ அந்த 66 தான் இதற்கான மீதி, இதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஃபார்மட் படி மாற்றிட்டீங்க அப்படின்னா மீதி என்ன நம்பர் வருதோ அதை பொறுத்து அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாடல் புதுசாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாடல் நீங்கள் நல்லா கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் பாருங்கள். ஸோ என்ன ஜென்ரல் ஃபார்மெட்டு நம்ம எப்படி மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். லாக் கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையும் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க. ஸோ லாக் ஃபார்மேட் இது வரைக்கும் நீங்கள் கவனிக்கலைன்னா இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? லாக் 5 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸ் 5 4ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லாக் 5 அதாவது பேஸ் 5ன்னு கொடுத்து 1/100ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போது நம்ம ஒரு ரூல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது எக்ஸ்போனன்ஸ் கான்செப்டில் இப்போது பவரில் எம் அதாவது எக்ஸ் பவர் ஆர் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா, அதாவது பேஸ் காமனாக இருந்து மேலே இருக்க அந்த பவர் வேல்யூ மட்டும் மாடிஃபை ஆயிருந்து மல்டிபிள் வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பேஸ் அப்படியே போட்டுட்டு மேலே இருக்க பவர் வேல்யூயை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, இந்த ரூல் நம்ம எக்ஸ்போனன்ட் கான்செப்டில் பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் லாக் சம்மந்தமாக வரும்போது இங்கேயும் லாக் பேஸ் 5ன்னு இருக்குது, இங்கேயும் லாக் பேஸ் 5ன்னு இருக்குது. இது காமனாக இருக்குல்ல. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இது காமனாக இருக்குது. லாக் பேஸ் 5 காமனாக இருக்குது. அதனால் லாக் பேஸ் 5ங்கிறத காமனாக எடுத்துடுறேன். இப்போ இந்த இடத்துல 4. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் வேல்யூ வந்தது அப்படின்னா மல்டிபிள்னு அர்த்தம். ஓகேவா, மல்டிபிள் 1/100 ரிமைனிங் இருக்க டேம் போட்டுடலாம். ஒருவேளை இந்த இடத்துல மைனஸ் இருந்தது அப்படின்னா டிவைல மாற்றணும். ஓகேவா, இப்போ 4 இன்னொரு வேறு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை டிவைல நம்ம நோட் பண்ணி இப்போ 1/100 நோட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் வந்திருந்தா மல்டிப்பிளை நோட் பண்ணணும், மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸில் நோட் பண்ணணும். இதுதான் டிவைல நோட் பண்ணணும். இதுதான் பேசிக்கான ரூல். புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் இது ஈஸியாக சிம்பிளை பண்ண முடியும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் காமனாக வெளியில் எடுத்துகிட்டேன் லாக் 5. அடுத்து ரிமைனிங் இருக்க டேமை 4ம் 1/100ன்னு இருந்தது. ஓகேவா, அதில் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நான் மல்டிபிளாக நோட் பண்ணுறேன். இதை லாக்குரிய ரூல். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் பாருங்கள். ரெண்டாவது ஸ்டெப் ஈஸியாக சிம்பிளை பண்ணலாம். 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 4 4, இங்கே 25 4 100. அப்போ இங்கே என்ன வருது? லாக் 5 இந்த இடத்துல 1/25ன்னு வருது. ஓகேவா, இது ரெண்டாவது ஸ்டெப்பு. அடுத்து மூணாவது லாக் 5 அப்படியே நோட் பண்ணிடுங்க. 25 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 5ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ 1/25 இருந்துச்சுன்னா இந்த -5 பவர் -2 அவ்வளோதான். இதுதான் டிவைடில் இருந்தால் இதுதான் நம்ம நோட் பண்ணுறது. இப்போ இதை எப்படி நோட் பண்ணலாம்? 5 பவர் -2 நோட் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? ஸோ எப்படி 5 ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா நம்ம 25 சொல்லுவோம். ஆனால் 1/25ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1/5 ஸ்கொயர் நம்ம நோட் பண்ணுவோம். அதை நம்ம டிவைட் இல்லாமல் நோட் பண்ணோம்னா 5 பவர் -2 நோட் பண்ணுவோம். ஓகே, இது பேசிக்கானது. ஓகே, அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ப்ராக்கெட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்போது லாக் 5 பவர் -2 நோட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி லாக் கண்டிஷனில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பவரில் இருக்க வேல்யூ தான் வந்து இங்கே மல்டிப்பிளில் எழுதலாம். அப்போ -2
லாக் பேஸ் 5 இன்ட்டு 5. ஓகேவா? ஸோ இந்த பவரில், அதாவது இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு 5 பவர் 5ங்கிற மாதிரி தான் இருக்கணும். 5 பவர் 5ல் மறுபடியும் -2ன்னு இருக்குது அப்படின்னா இந்த பவரை நம்ம இங்கே லாகுக்கு முன்னாடி கொண்டு வந்துடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இதில் என்ன ஸ்டெப் பண்ணியிருக்கேன்ட்டு அடுத்து ஃபைனல் ஸ்டெப் ஒரே ஒரு வேல்யூ தான். இப்போ இந்த இடத்துல பேஸ் வேல்யூ என்ன இருக்கோ லாக் 5ன்னு இருந்து அதே நம்பரை இங்கே இருந்துச்சு அப்படின்னா இதோட மொத்த வேல்யூ 1. புரிஞ்சுங்களா? இப்போ இன்கேஸ் லாக் 10ன்னு இருந்து பேஸ் 10ன்னு இருந்து இங்கேயும் 10ன்னு இருந்தால் இதோட வேல்யூ 1. லாக் 5ன்னு இருந்து இன்னொரு 5ன்னு இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ 1. அப்போ -2 இன்ட்டு 1 தானே வரும். -2 இன்ட்டு 1 என்ன? -2. இது அதற்கான ஆன்சர். ஓகே. ஸோ இன்கேஸ் லாக் கான்செப்ட் படி நீங்கள் தெரியல அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா போதும். லாக் சம்மந்தமாக இந்த மாதிரி மாடலில் தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக அவங்களால சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி 92/115 சிறிய வடிவம் காண்க, எளிய வடிவம் காண்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், எந்த நம்பர் காமனாக டிவைட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாலையும் நீங்கள் 2 பக்கம், அதாவது மேலேயும் கீழேயும் நீங்கள் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி மாடல் நீங்கள் எப்பயும் போல் பார்க்குறது தான். இப்போ ஒருவேளை எந்த நம்பரால் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. இப்போது 92/115. இப்போ காமனாக ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணதுனால தான் இப்போ நீங்கள் ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ 2 வரணும் அப்படின்னா இங்கே எந்த நம்பரால் டிவைட் பண்ணியிருப்பாங்க அந்த 2ஆல் இங்கே டிவைட் பண்ணுங்கள். 92 மேலே வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே 3ன்னு இருக்குன்னா இங்கே நீங்கள் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப 2ஆல் மேலே டிவைட் பண்ணலாம்ல, 2ஆல் டிவைட் பண்ணால் 92 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 46ங்கிற வரும்ல. அப்போ மேலேயும் 46ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க, கீழே அதே 46ஆல் தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. காமனான ஒரு நம்பர் தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போது மேலே வந்து 92 நீங்கள் 46ஆல் டிவைட் பண்ணலாம், 2 டைம்ஸுங்கிறது வரும். ஆனால் கீழே இருக்க 115 உங்களால் 46ஆல் டிவைட் பண்ண முடியுமா? ஸோ டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ஈவன் நம்பர், இங்கே 5ன்னு இருக்குது. அப்போ இது வராது, டிவைட் பண்ணாது. அதனால இந்த ஆப்ஷன் வராது அப்படிங்கிற சூஸ் பண்ணலாம். அதாவது மேலே 2ங்கிறது வராது. அப்போ அதே போல் தானே பி ஆப்ஷனும் மேலே 2 இருக்குனால இது வராது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ அடுத்து நீங்கள் கவனிங்க. இப்போ 3/5ன்னு இருக்குது ஆப்ஷன் சி. அப்போ 92/115 இதில் 3/5 வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குவீங்க, இந்த 3ஆல் இங்கே டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க. 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே 3ஆல் டிவைட் பண்ணியிருக்க முடியுமா? ஸோ டிவைட் பண்ண முடியாது. ஓகே. 3ஆல் இங்கே டிவைட் பண்ண முடியாது, 3 1 அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? அப்போ எந்த நம்பரை இங்கே சூஸ் பண்ணி 92 எந்த நம்பரை சூஸ் பண்ணி அடித்து கொடுத்தா நம்மளுக்கு 3 வரும் அப்படிங்கிறது இந்த ஆன்சரே நம்மளுக்கு வராது. அப்போ புரிஞ்சுங்களா? அப்போ 3 அப்படிங்கிறதையும் நம்ம சூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத. ஓகே. இப்போ ஒருவேளை நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ 5 2 10 பேலன்ஸ் 1 15 3 23ன்னு வருதா? ஸோ 23 நீங்கள் 92ஆல் நீங்கள் அடித்து கொடுங்க. 92ஆல் நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 92 23ஆல் நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன நம்பர் வரும்? இந்த இடத்துல 2 வரணும் அப்படின்னா 4ஆல் நீங்கள் அடிச்சு கொடுக்கணும். அப்போ 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 86 12க்கு 2 பேலன்ஸ் 1 இது 92 அப்படிங்கிற. அப்போ 23ஆல் இங்கே அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 3ஆல் டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் கீழே இருக்க அந்த 5லேருந்து 23 கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோமா? அப்போது இந்த 92/115 23ஆல் தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த நம்பரை டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்ம இந்த மாதிரி வந்திருக்க வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணி அந்த ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் 115 23ஆல் டிவைட் பண்ணால் கீழே 5 கிடைக்கும். ஓகேவா? அதே போல் 92 23ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். அப்போ 4/5ங்கிறதா அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே. ஸோ இதில் நீங்கள் டைரெக்டாக எந்த நம்பரால் டிவைட் ஆகுன்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணுறது நீங்கள் ஒவ்வொரு நம்பராக யோசித்து ஆகணும். ஓகேவா? அதே இது வந்திருக்க ஆப்ஷனில் வச்சு நம்ம அதை டிவைட் பண்ணும்போது குயிக்காக எந்த நம்பரால் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ப்ராக்டிஸ் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் நல்லா தெளிவாக நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 1/10 இன்ட்டு 1/10. இது ரொம்ப சிம்பிளானதான். 1/10 இன்ட்டு 1/10ன்னு இருக்குது. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1/100ன்னு கிடைக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி 1/100ன்னு வந்ததை நீங்கள் எப்படி டெசிமல் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவைடில் வந்து 100ல் வந்து 2 ஜீரோ இருக்கா? அப்போ 2 ஜீரோ இருந்துச்சுன்னா மேலே இருக்க நம்பருக்கு முன்னாடி 2 டிஜிட், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரணும். அப்போது இப்போ 1ன்னு இருக்குது அப்படின்னா ஒரு ஜீரோ சேர்த்துட்டு ஒரு பாயிண்ட் வச்சா மட்டும்தான் இது கரெக்டாக 1/100 வந்து 0.01 நம்ம சொல்லலாம். புரிஞ்சுங்களா? ஸோ பேசிக்ஸ் தெரியாதவங்க இந்த ஒரு கொஸ்டினில் வந்து டெசிமல் எப்படி நம்ம நோட் பண்ணோம். இப்போ ஒருவேளை 1/1000ன்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்? 0.3 டிஜிட் இருக்கணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்போ 001 நம்ம நோட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் அந்த 1/ன்னு இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம டெசிமலாக மாற்றுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா 10/-3ன்னு எழுதலாம். இதை நீங்கள் 10⁻−2 அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணாலுமே அழகாக உங்களால் வந்து அதை சிம்பிளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 99 48/49 இன்ட்டு 245. ஆக்சுவலாக வந்து இது ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த கலப்பு பின்னத்தில் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும்? கீழே இருக்க 49ஐயும் 99ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 99 இன்ட்டு 49 மேலே இருக்க அந்த 48ஆல் ஆட் பண்ணணும். டிவைடட் பை அந்த 49 இங்கே நோட் பண்ணணும். இன்ட்டு 245. இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போது நீங்கள் மேலே இருக்கிறத இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்கு இருக்குது. ஓகேவா? என்ன ட்ரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 வந்து அதே போல் டபுள் டிஜிட் வந்துச்சு அப்படின்னா இந்த 48ன்னு இருக்கலாம். 48ல் 1 நீங்கள் மைனஸ் பண்ணிடலாம். 49ல் 1 மைனஸ் பண்ணால் 48. இப்போது நீங்கள் மொதல் டிஜிட்டுக்கு இப்போ 4ன்னு இருக்கா? இப்போ இந்த 9லேருந்து 4 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 5. அடுத்து 9லேருந்து 8 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1. அப்போது 48 51 தான் இந்த 99ஐயும் 49ஐயும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற வேல்யூ. ஓகேவா? ஸோ இது ட்ரிக்கு. நீங்கள் அதை தெரிஞ்சுக்க ப்ராக்டிஸ் பண்ணுறதான் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் 99 இன்ட்டு ஒரு 53ன்னு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரே ஒரு இப்போ என்ன கண்டிஷன்? 2 9 இருக்குது, 2 டிஜிட் இருக்குது. ஓகேவா? அப்போ -1 அப்படின்னா 52ன்னு வரும். இப்போ 9ல் 5 போனுச்சுன்னா பேலன்ஸ் 4, 9ல் 2 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 7. இதுதான் அதற்கான ஆன்சராக வரும். 99ஐயும் 53ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணினா 52 47ன்னு வரும். இது ட்ரிக்கு. ஓகேவா? சார் எங்களுக்கு ட்ரிக்லாம் வேணாங்க சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா 99ஐயும் 49 நீங்கள் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணி என்ன ஆன்சர் வருங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். 48 51 வரும். இப்போ என்ன பண்ணணும்? ப்ளஸ் 48. ஓகேங்களா? ஸோ நான் இதை டிவைடில் 49 வரணும். இன்ட்டு 245. இப்போ இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை 7ஆல் அடிச்சு கொடுக்குறேன். அப்போ 7 49, இங்கே 3 21, பேலன்ஸ் 3 35 அப்படின்னா 5 35. மறுபடியும் 7 இங்கே 5 35. அப்போது நீங்கள் இதை ஆட் பண்ண பின்னாடி என்ன பண்ணணும்? 5ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 + 8 9. ஓகேங்களா? அதே போல் 5 + 4 9. மீதி 48 அப்படியே வரும். இன்ட்டு 5. ஓகேவா? இப்போது 5ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு 0 சேர்த்து ஃபாஸ்ட்டாக 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். 2ஆல் டிவைட் பண்ணுறது ஈஸி தானே? அதில் அப்படியே பாதி. இப்போ இங்கே 2, இங்கே 4, 9ல் வந்துட்டு 4 2 8, பேலன்ஸ் 1 19. 19ல் தான் 9 18, பேலன்ஸ் 1 10 அப்படின்னா 5. அப்போது 2 4 4 9 5ங்கிறதா இதற்கான ஆன்சர். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த ட்ரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஒரு 0 சேர்த்து இப்போ 5ங்கிறத 10/2ன்னு சொல்லாமா? அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். வந்திருக்க நம்பரை நான் 2ஆல் 0 சேர்த்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இல்லை சார் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 48 99 இன்ட்டு 5 நீங்கள் நார்மல் மெத்தட்லேயே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ட்ரிக்கு விஷயங்களில் எப்படி ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் சேவ் பண்ண சொல்லியிருக்கேன். புதுசாக இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுக்குங்கிற மாதிரி நினைப்பாங்க. நீங்கள் என்னை கூட திட்டலாம், ஏன் இப்படி சார் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி வராரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இதோட வேல்யூ தெரியும். குயிக்காக நீங்கள் மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு இருக்குது. இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே 99ன்னு இருக்குது, இங்கே 995ன்னு இருக்குது. டிவைடட் பை 999 இன்ட்டு 999. ஸோ இந்த மாதிரி நம்பர் சேமாக வந்திருந்தது அப்படின்னா
ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 999லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 998ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து இங்கே ஒரு நம்பரை ஆட் பண்ணிடுங்க. அப்போது 996. ஓகே. ஸோ 999ங்கிற இடத்துல 1 மைனஸ் பண்ணிட்டேன், 995ங்கிற இடத்துல 1 ஆட் பண்ணிட்டேன். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே. ஸோ அப்போ ஈவனாக 3 டிஜிட், அந்த 3 9 வந்திருக்கு, 3 டிஜிட் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதற்கான ஆன்சரை இந்த ட்ரிக் மூலிமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பார் கான்செப்டில் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன் அந்த போர்ட் மாஸ் ரூலில் மேலே பார் வர்றது அப்படிங்கிறது அங்கே நம்ம ஃபஸ்ட்டு அதான் சால்வ் பண்ணி தெரிஞ்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு மேலேயே பார்னு. இப்போது 0.3 அப்படின்னு சொல்கிறதுக்கும் 0.3 மேலே 3க்கு மேலே மட்டும் பார்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போது 0.3 அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதோட முடிஞ்சு, 3க்கு அப்புறம் முடிஞ்சு. அதே இது மேலே பார்னு இருந்துச்சுன்னா 0. அந்த பாரில் என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நீங்கள் இந்த பார்னு வந்ததுக்கும் பார் இல்லாமல் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெரியுங்க. அதாவது கம்ப்ளீட் ஆகாமல் அப்படியே தொடர்ந்து அதே நம்பரை ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ 2.124 இதுக்கு மேலே பார்னு இருக்கா? அதாவது 2.124க்கு மேலே தான் பார்னு இருக்குது. அப்போ ஆக்சுவலாக என்ன ஆன்சர்? 2.124 124 124. இது அப்படியே ரிப்பீட்டடாக அந்த என்ன பார்னு வந்திருந்ததோ அந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதை பேசிக்ஸ் தெரியாதவங்க நல்லா கிளியராக இதை நீங்கள் புரிஞ்சுக்காங்க. இப்போ அடுத்து நம்ம டெசிமல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? இப்போ 0.3னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கனால முழு நம்பராக போட்டுட்டு டிவைடில் 10ன்னு போட்டோம். இன்கேஸ் 0.3 ஒரு 3.5ன்னு இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கனால 35ன்னு போட்டு நம்ம டிவைடில் 100 போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம அந்த பாயிண்ட்டு டெசிமல் இருந்திருந்து பார் இல்லாமல் இருந்தால் நம்ம இப்படி சால்வ் பண்ணியிருப்போம். பட் இங்கே 0.3 பார் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முழு நம்பரை போட்டுட்டு எத்தனை டிஜிட்டுக்கு மேலே பார் இருக்குது, ஒரே ஒரு டிஜிட்டுக்கு மேலே, அப்போ அந்த 9ங்கிறத போடணும். ஓகேவா? இப்போ இன்கேஸ் இந்த 0.35 பார்னு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 நம்பருக்கு மேலே பார் இருக்கா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா முழு நம்பரை போட்டுட்டு டிவைடில் 2 நம்பருக்கு மேலே தான் பார் இருந்துச்சு, அப்போ 2 9 நீங்கள் போடணும். இதுதான் இந்த மாதிரி பார் வந்தது அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சா? இப்போது இவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 0.3 பார்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன்? 3/9ன்னு போடுவேன். இதை அடிச்சு கொடுக்கலாமா? 1 3 3 3 9. அப்போ 1/3ங்கிறதான் இதற்கான ஆன்சர். இப்போ அதே போல் 2.124ன்னு இருக்குது. அதாவது 2.124 பார்னு இருக்குது. இப்போ நான் இதை எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற நல்லா கவனிங்க. இப்போ 2 நான் நோட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ 2 நான் நோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 1 2 4 இதை முழுசாக நான் போட்டுட்டு டிவைடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 9. 3 நம்பருக்கு மேலே தானே பார் இருந்துச்சு, அதனால நான் 3 9ங்கிறத நான் நோட் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இது இன்னும் இது கம்ப்ளீட் ஆகலை, அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ இது ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். 2 1 2 4 பை இந்த 999 இது ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஓகே. அப்போ கலப்பு பின்னத்தில் நம்ம மாற்றிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கலப்பு பின்னத்தில் இருக்கிறதா இப்போ 2 × 999 மாற்றலாமா? அப்போது 20 18க்கு 8 பேலன்ஸ் 1, 20.1 19க்கு 9 பேலன்ஸ் 1, 20.1 19 ப்ளஸ் இந்த வேலையை நம்ம ஆட் பண்ணுவோம் தானே. 1 2 4 டிவைடட் பை இந்த 999. இதுதான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ 4 + 8 12க்கு 2 பேலன்ஸ் 1, இந்த 1 இங்கே ஆச்சுன்னா 3 3 + 9 12க்கு 2 பேலன்ஸ் 1, இந்த 1 இங்கே நோட் பண்ணோம்னா 2 2 + 9 11க்கு 1 பேலன்ஸ் 1, அடுத்து இங்கே இந்த 1 இங்கே வந்துடும். ஓகே. 2122/999. இதை சிம்பிளை பண்ண முடிஞ்சால் சிம்பிளை பண்ணலாம், இல்லை அப்படின்னா இதான் அதற்கான ஆன்சர். என்ன வரும்? 2 1 2 2 டிவைடட் பை 999. இதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ பார்னு வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
இப்போ இந்த பார் அப்படிங்கிறதுலையே இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 0.568ங்கிறதுல மொத்தம் இருக்க அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 3 டிஜிட்டுக்கு மேலேயுமே பார்னு இல்லாமல் 68 அப்படிங்கிற நம்பருக்கு மேலே மட்டும்தான் பார் இருக்குது. ஓகேவா? அப்போ இது என்ன மீனிங்? 0.5க்கு அப்புறம் 68 மட்டும்தான் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஸோ இதில் நீங்கள் நல்லா கவனிங்க. இங்கே தான் வந்துட்டு ஒரு ரூல் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு முழு நம்பரை அப்படியே போட்டுக்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 6 8ன்னு இருக்குல்ல. ஸோ 5 6 8ங்கிறத நான் முழு நம்பராகவே போட்டுறேன். முழு நம்பரை போட்டு மைனஸ் எந்த நம்பருக்கு மேலே பார் இல்லை, 5ங்கிற நம்பருக்கு மேலே பார் இல்லை, அந்த 5 தான் இங்கே நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? டிவைடட் பை, இப்போ டிவைடில் இப்போ நம்ம வந்துட்டு பார் எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை 9 நம்ம நோட் பண்ணோமா? இப்போ 2 நம்பருக்கு மேலே தானே பார் இருந்துச்சு, அப்போ 2 9 நம்ம நோட் பண்ணிடுவோம். எத்தனை நம்பருக்கு மேலே பார் இல்லையோ அத்தனை 0 சேர்க்கணும். ஓகேவா? இங்கே கீழே வந்து நம்ம எத்தனை 9 சேர்க்கணும் எத்தனை 0 சேர்க்கணும் அப்படிங்கிற ரூலை ஃபாலோ பண்ணணும். மேலே முழு நம்பரை போட்டுட்டு எந்த நம்பர் மேலே பார் இல்லையோ அதை மைனஸ் பண்ணிடணும். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான். இப்போ நீங்கள் பாருங்கள், 568ல் 5 போனுச்சுன்னா 563 டிவைடட் பை 990. ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் கீழே இருக்கிறது மட்டுமே நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுருந்தீங்கன்னாவே ஆப்ஷன் பிங்கிற நோட் பண்ணிடலாம். ஒருவேளை 2-3 ஆப்ஷன் இந்த 990 இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரூலையும் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் வந்து பார் அப்படிங்கிற வரக்கூடியதில் நீங்கள் என்ன கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 1.6 பார். ஓகேங்களா? ஸோ மேலே பார்னு இருக்குது. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இது ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். ஸோ அழகாக உங்களால் சிம்பிளை பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியும். ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நான் சொல்லியிருக்கேன் ட்ரிக்கு உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுன்னா இந்த மாதிரி ஹோம்ஒர்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே கமெண்ட் செக்ஷனை பதிவு பண்ணுங்கள். நான் எடுக்க கிளாஸ் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அது புரிஞ்சது அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 9 8 5 2 டிவைடில் இங்கே ரூட்டுக்குள்ளே ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 81 × 12. ஓகேவா? ஸோ இப்போது இங்கே டிவைட்னு வந்திருக்கா. நான் என்ன பண்ணுறேன், 3 9 8 5 2ன்னு போட்டு டிவைடில் ரூட் எக்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 81 × 12. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிவைடில் இருக்க நம்பரை ஈக்குவல் டு இந்த சைடும் இந்த வேல்யூவை ஈக்குவல் டு இந்த சைடு நம்ம கொண்டு வந்தாலும் டிவைடில் மாறிடும். அப்போ என்ன வரும், 39 8 5 2 டிவைட் 81 × 12 ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். ஓகே, அப்போ நம்ம இதை சிம்பிளை பண்ணோம்னா ரூட் எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி சிம்பிளை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போது நான் 6ஆல் அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா 6 12. ஓகே, இங்கே 6 36 பேலன்ஸ் 3 38னா மறுபடியும் 6 36 பேலன்ஸ் 2 25 அப்படின்னா 6 24 பேலன்ஸ் 1 12ன்னு வரும். 12னா 12. ஓகே, மறுபடியும் நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 3 2 6 மறுபடியும் 3 2 6 2 4 2 2. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் அழகாக 9ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 9ஆல் அடிச்சு கொடுக்குறதுக்கு நான் ஆல்ரெடி ட்ரிக்கு சொல்லியிருக்கேன். இதோட கூடுதல் 9 வருதான் பாருங்கள். 3 + 3 6 6 + 2 8 8 + 1 9 வருது. அப்போ இங்கேயும் 8யும் 1யும் கூட்டினாலும் 9. அப்போ இதுவும் 9ஆல் அடிபடும். அப்போ அடிபட்டோம் அப்படின்னா 9 9 81. இங்கே 39 27 27 பண்ணிச்சா பேலன்ஸ் 6. ஓகேங்களா? ஸோ 6 இருந்துச்சு அப்படின்னா 62ன்னு இருக்கா. ஸோ 62ன்னு இருந்துச்சுன்னா 6 9 54. ஓகே, ஸோ அப்போ 54 போக பேலன்ஸ் 8 வரும். அப்போ 81 வந்துச்சுன்னா 9 9 81. ஓகே, இப்போ மறுபடியும் நீங்கள் 9ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 9 9 இங்கே 4 9 36 9 9. அப்போது ரூட் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 41. நீங்கள் ஆப்ஷனை கவனிச்சிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல 41ன்னு இருக்கும். அவசரப்பட்டு நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு ரூட் எக்ஸோட வேல்யூ கேட்கல, எக்ஸோட வேல்யூ தான். அப்போது இந்த சைடு ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த சைடு இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 41 நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா இதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ 41 நீங்கள் இதுலேயும் நீங்கள் ஸ்கொயருக்குரிய ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்கள் 41 மல்டிபிள் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன இருக்குது, பெரிய நம்பர் இது தான் இருக்குது, லாஸ்ட்டில் 1 தான் வரணும். அப்போ 1681 தான் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத
நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் மல்டிபிள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, பட் அது தேவையில்லை. ஓகேங்களா? ரைட். ஸோ கண்டிப்பாக இது நம்ம போர்ட் மாஸ் ரூலில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ நல்லா தெளிவாக என்னென்ன மாடல் இருக்கோ நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட போர்ட் மாஸ் ரூலுக்குரிய அந்த ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டாபிக் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.